அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த பலத்தின் ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்தரித்து, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கரம் தங்கி எங்களை பலப்படுத்த உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு அவருடைய பலத்த கிருபை நம்மை இந்த ஓய்வு நாளின் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த நாளின் பலத்த ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மோடு தேவன் தங்குவார். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பார். யோபு பக்தன் பேசுகிற வார்த்தைகள், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்த ஜனங்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது எப்படி? தேவனுடைய நாட்களின் பிரதிபலனை இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தின் மேல் பிரியப்படாமல் மனிதருடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஆராதனை செய்து விரும்புகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் அநேகமாய் பெருகி அவர்கள் ஒழித்து கொள்ளத்தக்கதான ஒரு சம்பவத்தை இங்கு மக்கள் அவர்கள் மீது தொடுக்கிறார்கள். எளிமையானவர்களின் வழியை விட்டு விலகுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய காலத்திலே அவர்கள் படுத்து கொள்ளும் போதும் கூட அவர்களுக்கு குளிரில் போர்த்து கொள்வதற்கான ஆடைகள் இல்லை. மழை தண்ணீரினால் அவர்கள் தங்களை நனைத்து கொண்டு அவர்கள் உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். அவர்கள் எதை செய்தாலும் அது அவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இல்லை. அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் செய்கிறார்கள். தங்கள் மதிப்புக்குள்ளே அவர்கள் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று ஏதாவது பணிகளை செய்து அவர்கள் தங்கள் காலங்களை கடத்துகிறார்கள். தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆளையாட்டவும் செய்கிறார்கள். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றுகிறாய் நடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குறையாக அவர்கள் மேல் சுமத்துவது இல்லை. அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையும் உள்ளவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல திருடுகிறான். விடியற் காலத்து வெளிப்பிலே இன்றைக்கு திருடுகிறவர்கள் எவ்வளவு கண்ணமிடுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து அவன் திருட ஆரம்பிக்கிறான். விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளையில் காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட விதவிதமான தில்லுமுள்ளுகள் நடக்கிறது என்பதை யோபு அக்காலத்திலேயே சொல்லி இருக்கிறார். வலியவர்கள் எளியவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார்கள். எளியவர்கள் வலியவர்களால்
மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கர்ப்பத்தின் கனியெல்லாம் சின்ன பின்னமாக்கப்படுகிறது. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் துன்மார்க்கரால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை அப்பொழுதே நீடிக்கப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது விடியற்காலம் ஆகும், எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அந்த பிள்ளைகள் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். வறட்சியும் உஷ்ணமும் அந்த பிள்ளைகள் மீது தங்கும். துன்மார்க்கர் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் என்று யோபு சொல்வோம். பிள்ளை பெறாத மலடி அவளுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு அந்த விதவைக்கு நன்மை செய்ய இல்லாமல் போகிற மனுக்கூட்டம் இந்த லோகத்தில் உண்டு. எப்படியாவது மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு உள்ளதை எடுத்துக்கொண்டு தாங்கள் சுபட்சமாய் வாழ்வோம் என்ற எண்ணமுடைய துன்மார்க்கர் இந்த லோகத்தில் அநேகர் உண்டு. ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாவல் கொடுத்து அவர்களை ரட்சிக்க வேண்டுமென்று நினைக்கிறார், ரட்சிக்கிறார். அவர்களுக்கு கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய அந்த உறவுகளிலிருந்து அவர்கள் காணாமல் போகும் காலம் அவர்களை சந்திக்கும். அப்பொழுது அவர்கள் தாங்கள் இருந்த நிலையிலிருந்து அவர்கள் தேவனை தேடுகிற வழியில் வருவார்களா என்று பார்க்கிற தேவனுடைய ஆர்வத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பாவி தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவதைத்தான் நம் தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த பாவி தன்னுடைய மனமாற்றத்திற்கான ஜீவிதத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யோபு சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், எந்த நிலையிலும் துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்பாமல் தன்னுடைய வழியிலே அவன் நடந்தால் அவனுடைய கால்கள் இடறப்படும். அவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் சின்ன பின்னமாக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ரீங்காரம் போல சுற்றி கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற அனுபவம், மனிதருடைய இயல்பு பாவம் செய்வதுதான். பாவத்திலிருந்து தங்களை மீட்டுக்கொள்வதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் காட்டிக்கொண்டு இருக்கிறார். அந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று அதிலே தேவன் வருகைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை சத்தியம். நாம் யாரை நம்பி ஜீவிக்கிறோமோ அந்த நம்பிக்கை தேவ நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை பரலோகம் அழைத்து செல்பவரிடம் காட்டுகிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வாய் நிறைய ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு எல்லா சமயத்தாரும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த அனுபவத்திலே அவர்கள் தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறார்களா என்றால் அது இல்லை. ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லியபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்று லூக்கா 6:46 நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை விட்டு தேவனுக்குள் சார்ந்து தேவனை அண்டி பிழைக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்மை தேவனுக்குள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த நாளின் ஞாயிற்றுக்கிழமையின் முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் செய்கிற அனுகூலங்களும், உம்மை விட்டு விலகுகிற பிள்ளைகள் எப்படி தங்களை சங்கடத்திற்குள் தங்களை கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் ஜீவன் உள்ளளவும் உம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிற உம்மை நாங்கள் அண்டி ஜீவிப்பதற்கு எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கேட்ட சத்தியம் உங்களுடைய மனமாற்றத்திற்கு காரணமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு இருப்பாராக. ஆமென்.